Hello viewers, welcome to Middle Class Gully Cricketers. So third டெஸ்டோட டே 3 ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரேவந்த் has joined us. என்னதான் பெருசா ஒன்றும் நடக்கல. நல்ல விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் பும்ராக்கு ஒரு 6 விக்கெட் ஹால் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த பிஜிடி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபில. ஸோ அது ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ற ஒரு நல்ல விஷயம். ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த இந்தியன்ஸ் நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணோம். அது விட்டும் பாத்தீங்கன்னா பெருசா இந்தியன் டீம் பெருசா ஒண்ணுமே பண்ணல. இன்ஃபேக்ட் பும்ரா வர்சஸ் ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி தான் இருந்தது. ஆஃப்கோர்ஸ் 445 ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியா. பெருசா அடிக்க விடல டீல. அப்புறம் இந்தியா ஆடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் 51 for 4 விராட் கோலி அவுட். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படியே விக்கெட் விட்டாரு. சுப்மன் கில்லோ அப்படியே விக்கெட் விட்டாரு. ஸோ திங்ஸ் தென் சீம் வெரி வெல். ஆனா இப்போ இருக்கிற நல்ல விஷயமா இல்லாட்டி என்னன்னு தெரியல. மழை வர போறது. இன்னும் 2 நாள்ல மழை ஃபோர்காஸ்ட் இருக்கு. ரேவந்த் இஸ் தேர். ரேவந்த், யுவர் இனிஷியல் தாட்ஸ்? இல்ல ப்ரோ, லைக் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நாளுமே பாத்தீங்கன்னா மழைனால கொஞ்சம் கேம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவது அவங்க இதுல பேட்டிங் டிராவிஸ் செட் மத்த எல்லா டீம் கூடயும் நான் எப்படி எல்லா டீம் கூட அடிக்க மாட்டேங்கிறாரு. இந்தியாவுக்குன்னு வரும்போது மட்டும் ஒரு பயங்கரமான ஃபார்முக்கு வந்துடுறாரு. பிளஸ் நம்ம அவருக்கு சரியா பிளான் பண்ணலையோ அப்படின்றது எனக்கு தெரியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு அந்த அந்த ஃபோர்த் அந்த ஃபிஃப்த் ஸ்டெம்ப் லைன்ல போட்டு விக்கெட் எடுக்கிறது ஒரு எல்லாருமே சொல்றாங்க அது ஒரு வீக்னஸ், அது ஒரு வீக்னஸ் சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அது நிறைய தடவை அவுட் ஆறாரு. ஆனா அந்த அந்த ஏன் அந்த அந்த ஒரு பால் ஏன் வெளில விட மாட்டேங்கிறாரு எனக்கு புரியவே இல்லை சத்தியமா. சோ அந்த ஒரு வீக்னஸ் ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா பாத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லயே நிறைய தடவை அந்த மாதிரி அவுட் ஆயிட்டாரு. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரிதான் பும்ரா ஒரே ஒரு பவுலர் வச்சுதான் நம்ம இந்த சீரீஸே ஓட்டிட்டு இருக்கோம். சோ அவங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கும் நல்லா எஃபெக்டிவா இருக்காரு, கமின்ஸும் நல்லா போடுறாரு, ஹேசில்வுட்டும் நேற்று இன்ஜுரியில பயங்கர எஃபெக்டிவா இருக்காரு. சோ நம்ம இதுல மட்டும் பும்ரா ஆஸ்திரேலியா மாதிரி தான் இருக்கு. சிங்கிள் ஹேண்டடா எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு. சோ லைக் நம்ம இந்தியனோட பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான நேம்ஸ் யாருமே கிளிக் ஆகல. பிளஸ் பவுலிங்கும் பாத்தீங்கன்னா பும்ராவை தவிர யாரும் எஃபெக்டிவாவே இல்ல. நிதிஷ் ரெட்டியா தான் ஒரு 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 பவுலர் மெயின் 13 ஓவர் கொடுத்து அவரும் ஒரு 4 ரன் ரேட் தான் போயிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல இந்தியா கொஞ்சம் ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கா தான் போல தெரியுறாங்க. ஸோ அப்படி சொல்லலாம். பட் இந்த டெஸ்ட்ல மேபி அப்படிவா சொல்லலாம். பிகாஸ் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா சீரீஸ் 1-1 போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 2 டெஸ்ட் இருக்கு அண்ட் 2 days இருக்கு. அந்த 2 daysல இந்தியா எப்படியாவது கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா ஆடணும். எனக்கு என்னன்னா மழை வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மழை வராம ஐ திங்க் இந்தியன் டீம் ஹேஸ் வெரி குட் திங்க் டேங்க் டு ப்ராபப்லி சேவ் திஸ் கேம். ஏன்னா பூஜாராவே சொன்னாரு எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ்ல அந்த சொல்லும் போது இது இங்க இருந்து இந்தியா கேன் வின் த கேம். மேபி ஃபாலோ ஆன கொஞ்சம் ஸ்டாப் பண்ண பார்க்கணும் அந்த மாதிரி தான் பூஜாராவே சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஐ திங்க் இந்தியா ஷுட் நாட் த்ரோ விக்கெட். திருப்பி சொன்ன மாதிரி இந்தியன் டீம் இஸ் இன் டிரான்சிஷன் ஃபேஸ். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி ஒரு புது ஒரு லாட் ஆஃப் சேஞ்சஸ். அண்ட் ரோஹித் சர்மா கேப்டன்சி பத்தியும் நம்ம பேசிதான் ஆகணும். பெருசா எஃபெக்டிவா கிடையாது. சி வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு 13 years ஆஃப் ஐசிசி ட்ராஃபியே கிடையாது. ஒரு டிராட் இருந்தது, நம்மளுக்கு ஒரு கப் வின் பண்ணி கொடுத்தாரு, அதை நம்ம மறக்கவே கூடாது. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே பண்ணல. லைக் ஸ்ரீலங்கால போய் ஒரு சீரீஸ் போட்டோம். நியூசிலாந்து 3-0 அடிச்சாங்க. ஆஸ்திரேலியால போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணாங்க வித்வுட் ரோஹித் சர்மா. 2வது மேட்ச் மூணாவது மேட்சும் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 5-0 ரோஹித் சர்மா தோக்க போறாரு. அதாவது 3 மேட்ச் வர்சஸ் நியூசிலாந்து. இப்ப 2வது மேட்ச் இந்த நடந்தா 2 மேட்ச். ஸோ ரோஹித் சர்மா கேப்டன்சி தாட்ஸ் என்ன உங்களுக்கு? இல்ல ப்ரோ, லைக் ரோஹித் சர்மா நம்ம டெஸ்ட் மேட்ச்ல நம்ம அவர் நம்ம ஒன்னும் பெரிய பெரிய குறை சொல்ல முடியாது. ஏன்னா முரளி விஜய் மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அந்த ஒரு ஓப்பனிங் பொசிஷனே கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் 2019 வரைக்கும் ஒரு முரளி விஜய் இந்தியா ஸ்குவாட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கேப்டன்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். கேப்டன்சி பத்தி லைக் இல்ல ப்ரோ, கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் லைக் எல்லாருமே எல்லா ஃபார்மேட்லயும் எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க. லைக் ஆல் ஃபார்மேட் சக்சஸா இருக்க முடியாது. ஸோ அவர் இருந்த லைக் இப்ப விராட் கோலி இருந்த போது இருந்த டெஸ்ட் டீம் வேற. ஸோ இப்ப இருக்கிற டெஸ்ட் டீம் வேற. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணும் போது லைக் ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் போகும்போது கொஞ்சம் ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஃபைட்டே கொடுக்காம நம்ம லைக் இந்த மாதிரி கிவ் அப் பண்றது எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு அதான் சுபன் கில் நிக்கவே மாட்டேங்கிறாரு. இல்ல நீங்க விராட் கோலி பத்தி பேசுறீங்க. பட் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பும்ராவோட கேப்டன்சிலே இன்னும் அக்ரெசிவா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா 150 தான் அடிச்சோம். 150 அடிச்சு அவங்க ஆஸ்திரேலியா 107 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு மாதிரி கமாண்டிங்கா இருந்தது இந்தியன் டீம். இதுக்கும் ரோஹித் சர்மா கிடையாது, கில் கிடையாது, த்ருவ் ஜுரேல வச்சுதான் ஆடணும். அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் வச்சுதான் ஆடணும்.
ஸோ அதுவும் ப்ராபப்ளி எனக்கு என்னன்னு தெரியல மேபி. ஏன்னா இதே மாதிரி வந்து நீங்க விராட் கோலி ஆர் நான் திருப்பி நேத்து இந்த ஷோல பேசிட்டு இருந்தேன் ரோஹித்தோட. ரோஹித் தானே, நம்ம ரோஹித் குமார். நானும் ரோஹித் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், இதே விராட் கோலி ஆர் எனி அதர் கேப்டன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளாப் பண்ணாங்கன்னா இந்தியன் மீடியா அண்ட் இந்தியன் பிசிசிஐ சும்மா விடுவாங்களா? மேபி ரோஹித் சர்மாக்காக கொஞ்சம் லெவரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த மேட்ச்க்கு அப்புறம் ஐ திங்க் வி ஹாவ் டு சிட், ரீக்ரூப் பண்ணி என்ன பண்ணலாம். அடுத்த வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆஸ்திரேலியால. ஸோ அந்த ரீக்ரூப் பண்ணி பண்ணணும். ஸோ ஹேவிங் செட் தட், இன்னும் 2 days இருக்கு. மழை பெய்யலனே வச்சுப்போம், இந்தியா என்ன பண்ணணும்? லைக் விக்கெட் விழாம ஆடணும். லைக் அது ஒண்ணுதான். ஏன்னா 51 for 4 கேஎல் ராகுல் ரோஹித் சர்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்கெட் விழாம ஆடணும். லைக் அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் மழை இருக்கு. ஹேமந்த் பதானியும் வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருந்தாரு. ஸோ மழை இன்னைக்கு இருக்கு, மழை இருக்கு. லைக் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா மோஸ்ட்லி வந்து ரெயின் அஃபெக்டட் கேம் மேட்சா தான் இது போகுமோ எனக்கு தோணுது ப்ரோ. நாலு லைக் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பயங்கரமா மழை பெய்யுதாங்க. இல்ல ஸோ மழை பெய்யலனா இந்தியா என்ன விக்கெட் பண்ணணும்? லைக் விக்கெட் இல்லாம ஆடணும். லைக் 51 for 4 வந்து பாத்தீங்கன்னா 400 அவங்க 400 ரன் அடிச்சு நம்ம 51 for 4 பிளஸ் ஆல்ரெடி ஒரு மழை ரெயின் அஃபெக்டட் கேம். ஸோ கொஞ்சம் விக்கெட் விடாம ஆடணும். ஸோ இவங்க ஒரு லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போகணும். லைக் நிதிஷ் ரெட்டி ஒரே திடீர்னு வந்து ரொம்ப பெரிய ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி 2 டெஸ்ட் வந்து நிதிஷ் ரெட்டி மேல போட்டுட்டாங்க. ஸோ அது போடாம லைக் இவங்க வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. ஐ திங்க் ஆமா கண்ணா. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இப்போ ரோஹித் சர்மா இருக்காரு. ரோஹித் சர்மா அவுட் ஆனோடனே ஐ திங்க் ஜடேஜா தான் வருவார்ல. ஜடேஜா நிதிஷ் ரெட்டி ஆமா, அப்படியே டெய்ல் ஓபன் ஜடேஜா நிதிஷ் ரெட்டி. ஆமா, கேஎல் ராகுல் பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு ஒரு ரெண்டுல. ப்ராபப்ளி வந்து இவங்க கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஒரு 30-20 ஓவர்ஸ் கிடைச்சா கூட ஒரு மாதிரி விக்கெட் விடாம ஒரு 51 for 4 ஒரு 30 ஓவர்ஸ்ல ஒரு 40 ரன் அடிச்சா கூட பெரிய விஷயம் எனக்கு போதும்ன்றேன். ஒரே ஸ்டைல நின்று லூஸ் பால்ஸ் பனிஷ் பண்ணி. ஏன்னா இந்த பிச் அவ்வளவு பெருசா ஒன்றும் எஃபெக்டிவா கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவே பார்த்தோம், பால் ஆமா, வந்து பேட்டுக்கு தான் வருது. என்ன அந்த இனிஷியலா பால் ஷைன் ஆகும்போது பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகுது. பட் அதுலயே வந்து நம்ம 4 விக்கெட் விட்டோம். பட் ஆமா. என் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நாளைக்கு 2 days ஃபுல் டேயா இருந்ததுன்னா வி ஹேவ் டு ப்ளே. அப்புறம் அந்த பவுலர்ஸ் அவ்வளோ டயர்ட் படுத்தி பண்ணணும். பட் அது எவ்வளவு தூரத்துக்கு இவங்க பண்ணுவாங்கன்னு தெரியல. கேஎல் ராகுல் கண்டிப்பா நிப்பாரு. பட் அவரோட ரோஹித் சர்மா நிப்பாரா, அவரோட ஆமா. ஜடேஜா நிப்பாரா, அவரோட என்கேஆர் நிப்பாரான்றது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படி அவுட் ஆனால கூட இவங்க கண்டிப்பா ஃபாலோ ஆன் கொடுப்பாங்க. அந்த ஃபாலோ ஆன்லயாவது ஒரு நல்ல கேரக்டர் வந்து இந்தியன் டீம் ஷுட் ஷோ வெரி குட் கேரக்டர். இந்த மாதிரி நிறைய தடவை கம்பேக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஐ திங்க் இந்தியன் டீம் ஷுட் ஸ்டே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லாம் விடவே விட்டு அப்படியே தூக்கிட்டு பேட். விட்டுறலாம். ஏன் தேவையில்லாம? ஏன்னா 2 டெஸ்ட் பின்னாடி இருக்கு. ஐ திங்க் வித் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம்னா மழை இல்லாம இருந்தா பேசிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பா மழை இருக்கு. போர்காஸ்டும் அந்த மழை வாரமா இருக்கு. செக் ஆமா. பண்ணி மழை இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆசிஸே வந்து சைக்கலாஜிக்கலா தெல் பி டவுன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ ரோஹித் சர்மா வந்து ஒரு பெரிய கேப்டன்சி, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து வி கோனா ரிவ்யூ ஒன்லி அபவுட் day 3. ஸோ அது சொல்றதுனால ஐ திங்க் மேக்ஸிமம் பேசிட்டோம். எனி ஃபைனல் தாட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லடா முடிச்சுக்கலாம். இல்ல ப்ரோ, எனக்கு என்ன ஒண்ணுன்னா லைக் 3 மேட்ச் வந்து 3 ஸ்பின்னர் விளையாண்டுருக்காங்க. இது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயே சொன்னாங்க. எதுக்கு 3 மேட்ச் 3 ஸ்பின்னர் விளையாண்டது வந்து எப்படி ஒரு நல்ல மூவா. ரெண்டாவது ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெரிய எஃபெக்டிவா இல்ல. சோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பிச் வந்து அஸ்வினே வந்து லைக் டீசெண்டா போட்டாரு. ஒரு விக்கெட் லக்ல வந்து மிச்சில் மார்ஷ் அது அவுட்டே இல்ல, அவரு அவுட்னு கிளம்பி போயிட்டாரு. ஸோ மத்தபடி லைக் இந்தியா வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். ஸ்பின் அட்டாக் வந்து அஸ்வின் அண்ட் ஜடேஜா காம்போல செகண்ட் மேட்ச் போயிருக்கலாமா, இல்ல இந்த மேட்சே வந்து அஸ்வின் ஜடேஜா விளையாண்டுருக்கலாமா? லைக் அந்த ஸ்பின் காம்போ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இல்ல அவங்களும் ஒரே ஸ்பின்னர் தான் வச்சு விளையாடுறாங்க. ஸ்பின் இல்ல ஸ்பின். ஏன்னா வந்து இப்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டயர் ஆகுனா நடுவில் வந்து ஒரு 4 ஓவர் 5 ஓவர் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 65 ஓவர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாங்க, இன்னும் 15 ஓவர் வந்து நியூ பால் வரப்போகுது. அப்போ வந்து ஒரு எண்ட்ல ஸ்பின்னர் போடுவாங்க. ஏன்னா அந்த 15 ஓவர் டக்கு டக்குன்னு ஓட்டுறது. அண்ட் ஆல்சோ ஜடேஜா டக்குன்னு ஓவர் முடிப்பாரு. ஆமா, அண்ட் ஆல்சோ இது ஹேண்டி பேட்ஸ்மேன் ஆல்சோ. இதனாலதான் ஸ்பின் இருக்கு. இல்லாட்டி இவங்கலாம் இதெல்லாம் இல்லாட்டி பிரசித் கிருஷ்ணா வச்சு அட்டு போயிட்டே இருக்கலாம். சோ அதுதான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா வந்து ஹர்ஷதீப் சிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஹர்ஷதீப் சிங் ஆடணும். சுனில் கவாஸ்கர் சொல்லிட்டு இருந்தாரு, லைக் ஹர்ஷதீப் சிங்கை வந்து நீங்க எடுத்துடுவாங்க. அது ஏன்னா டிராவல் சைடு வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் வந்து கொஞ்சம் காட்ட கஷ்டப்படுறாரு. ஹர்ஷதீப் சிங் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஷமியோட என்ஓசி அது கிளியர் ஆச்சான்னு தெரியல. அப்படி ஒரு கிளியர் ஆச்சுன்னா தயவு செஞ்சு பாக்ஸிங் டே டெஸ்ட் அவர் கூப்பிட்டு வந்து திங்ஸ் வில் பி குட். ஏன்னா முகமது சிராஜ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ஓபன் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் பவுலர் வந்து ஷமியும் வந்து ஃபுல் ஜோஷ்ல போடுவாங்க. ஸோ ஷமி போடும்போது ஜஸ்பிரீத் பும்ராவும் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்லா ஆமா. போடுவாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் 2 பார்டர் கவாஸ்கர் டிராஃபிஸ்ல வந்து ஆஸ்திரேலியா கிராஸ்ட் 400.
அது ஆமா வந்து ஒரு விஷயம் தான். பட் ஐ ஆம் ஷுர் தட் பிசிசிஐ வில் சிட் பேக், ரீக்ரூப், இன்ட்ராஸ்பெக்ட் அண்ட் ப்ராபப்ளி கேப்டன்சி என்ன பண்ணலாம் நான் ஃபியூச்சரிஸ்டிக் வியூல வந்து பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், வித் தட் நோட் ஐ திங்க் வி ஆர் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. உங்க கண்டிப்பா உங்க வியூஸ் தான் நீங்க கமெண்ட் பண்ணலாம். கேப்டன்சி, இந்தியன் கேப்டன்சி நெக்ஸ்ட் யாரா இருக்கணும், இல்லாட்டி ரோஹித் சர்மா கண்டினியூ பண்ணணுமா? எனக்கு ரோஹித் சர்மாக்கு ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். பிகாஸ் 13 இயர்ஸ் ட்ராட், 13 இயர்ஸ் நம்ம கப்பே வின் பண்ணல, நம்ம ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்தாரு. ஓகே சரி, ஹேவிங் செட் தட், இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் என்ன பண்ணணும், ஷுட் பும்ரா பிளே ஆர் ஷுட் கேஎல் ராகுல் டேக் ஓவர்? ஸோ இந்த மாதிரி இருந்தா வந்து நீங்க தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் எங்களையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஹேவிங் செட் தட், இட்ஸ் பிரசாத் அண்ட் ரேவன் சைனிங் ஆஃப் ஃபார் எம்சிஜிசி அண்ட் டுடேஸ் ரிவ்யூ ஆஃப் பிஜிடி Day 3 ஆஃப் தி தேர்ட் டெஸ்ட். தேங்க்யூ. நாளைக்கு கண்டிப்பா வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இன்ஃபேக்ட் மேட்ச் நடக்கலாட்டி நம்ம டைரக்டாவே ஃபோர்த் டெஸ்ட் வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து கண்டிப்பா ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஓகே, பை.